நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கருத்துள்ள சுப்பனில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி 29 சினிமா திரைப்படத்தின் விமர்சனம். காதலின் பிடியில் தொலைந்து பிரிவென்னும் வழியில் தன்னை கண்டடையும் ஒரு இளைஞனின் யதார்த்த பயணம்தான் 29. இந்த படத்தில் வித்து, பிரித்தி அஸ்ரானி, அவினாஷ், மாஸ்டர் மகேந்திரன், கிரண், சிந்து ஷியாம், பிரேம்குமார், ஆதிரா பாண்டியலட்சுமி, ஆறுமுகவேல், ஷெக்னாஸ், எஸ்.ஏ. சதீஷ்குமார், ஷாலினி, பிரியங்கா ராய், பிரதீப், அனுஸ்ரீ வேலன். தயாரிப்பு நிறுவனம் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோ, ஜி குவாட். தயாரிப்பாளர்கள் கார்த்திகேயன், எஸ். லோகேஷ் கனகராஜ். எழுதி இயக்கியவர் ரத்னகுமார். ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம். எடிட்டர் ஆர்.எஸ். சதீஷ்குமார். கலை சண்முகராஜ். இசை ஷான் ரோடன். இந்த திரைப்படம் 29 வயதான சத்யா விது என்ற இளைஞனின் வாழ்க்கையில் சுற்றி நகர்கிறது. சென்னையில் ஒரு சராசரி மேன்ஷன் வசிக்கும் 29 வயது இளைஞன் சத்யா படிப்பு முடிந்து ஏதோ ஒரு வேலை சேர்ந்து எதற்கோ ஓடிக்கொண்டிருக்கும் அவனுக்கு தன்னை யார் என்று நிரூபிக்க ஒரு சரியான அடையாளம் அமையவில்லை. உறவினர்களின் கேள்விகள், நண்பர்களின் வளர்ச்சி என சுற்றி இருக்கும் அழுத்தங்களுக்கு நடுவில் எதிலும் பிடிமானம் இல்லாமல் வேலையில் திருப்தியின்றி அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்தில் ஒரு இயந்திரமாக நகர்கிறான். அந்த சமயத்தில் தான் புயலென அவன் வாழ்வில் நுழைகிறார் விஜி. பிரீத்தி அஸ்ரானி. மிகவும் தெளிவான லட்சியம் கொண்ட விஜய்க்கும் குழப்பமான மனநிலை கொண்ட சத்யாவிற்கும் இடையே காதல் மலர்கிறது. அதுவரை யார் இந்த சத்யா என்று கேட்டவர்களுக்கு அழகான அறிவான விஜயின் காதலன் தான் சத்யா என்று புதிய அடையாளம் கிடைக்கிறது. அந்த அடையாளம் அவனுக்கு பெருமையாகவும் வாழ்வின் ஆதாரமாக மாறுகிறது. காதலை திளைக்கும் சத்யா எனக்கு இந்த அடையாளம் உன் காதலும் போதும், இதை தாண்டி எனக்கு எதுவும் தேவையில்லை என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தன்னை சுருக்கிக்கொள்கிறான். ஆனால் விஜய் அப்படிப்பட்டவள். வாழ்வின் ஒரு அங்கமே தவிர, காதல் என்பது வாழ்வின் ஒரு அங்கமே தவிர அதுவே முழு வாழ்க்கை அல்ல என்பதில் அவள் உறுதியாக இருக்கிறாள். சத்யா தனக்கென ஒரு தனித்துவமான லட்சியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். சத்யா ஊக்கப்படுத்த அவள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிகின்றன. கதை நகரும் போது சத்யாவுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் 30 வயதை எட்டப்போகிறோம் என்ற பயம் அவனுக்கு விரைவில் சிக்கல்களை உருவாக்குகிறது. குறிப்பாக சந்தோஷ், மாஸ்டர் மகேந்திரன் கதாபாத்திரம் கதையில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு கட்டத்தில் சத்யாவின் அதீத சார்ந்திருத்தல் அவளுக்கு சுமையாக தெரிகிறது. தன் அடையாளத்தை தொலைத்துவிட்டு தெரியும் அவனுக்கு வாழ்க்கை நடத்துவது கடினம் என்பதை உணரும் விஜய் மனதை கல்லாய்க்கொண்டு காதலை முறித்து கொள்ளும் முடிவை எடுக்கிறார். தனக்கென ஒரே அடையாளமாக நினைத்த காதலில் தன்னை விட்டு பிரிந்த பிறகு சத்யா நிலை புரிந்து போகிறான். மீண்டும் அதே பழைய அடையாளமற்ற சத்யாவாக மாறுகிறான். ஆனால் இந்த இழப்பு அவனுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. விஜயின் பிரிவுக்கு பிறகு அவன் சொன்னதன் உண்மையை உணரத் தொடங்குகிறான். தன்னை கண்டறியும் பயணத்தை அங்கிருந்து தொடங்குகிறான். ஒரு காதலனாக இல்லாமல் ஒரு தனி மனிதனாக தான் சாதிக்க வேண்டியது என்ன என்பதை நோக்கி அவன் பயணம் அமைகிறது. தன் அடையாளத்தை தேடி அலைந்து இறுதியில் ஒரு தெளிவு பெறும் சத்யா தன் லட்சியத்தில் வெற்றி பெற்றானா? அவன் ஒரு முழுமையான மனிதனாக மாறினானா? விஜயின் கரம் பிடித்தானா? விஜயின் லட்சியம் அவனது வாழ்க்கையை எப்படி மாற்றியது? அதேபோல் விஜய் தனது லட்சியத்தில் வெற்றி பெற்றாளா? 29 வயது என்பது வாழ்வின் முடிவா அல்லது ஒரு புதிய தொடக்கமா என்பது படத்தின் மீதி கதை. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.